2 கொஸ்டின் நம்பர் 11 4 கணித புத்தகங்கள் 3 இயற்பியல் புத்தகங்கள் 2 வேதியியல் புத்தகங்கள் மற்றும் ஒரு உயிரியல் புத்தகத்தை ஒரு அலமாரியில் ஒரே பாட புத்தகத்தை ஒன்றாக வரும் வகையில் எத்தனை வழிகளில் அடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ மொத்த புத்தகங்கள் எத்தனை கொடுத்துருக்குறாங்கன்னு உங்களுக்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க ஆர்டர் மாற்றக்கூடாது. இப்போ கணக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு இல்லை, இயற்பியல் ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம், வேதியியல் ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம், உயிரியல் எதை வேணாலும் ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த 4 புத்தகம்னா 4 வரிசையாக இருக்கணும், இல்லை 3 புத்தகம்னா 3மே வரிசையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ மொத்த புத்தகங்கள் பார்த்துக்கோ 10 இருக்குது. இப்போ நான் அடிக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கணக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மாதிரியே அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு கணக்கு 4, அடுத்து ஃபிசிக்ஸ் 3, அடுத்து கெமிஸ்ட்ரி 2, பயாலஜி 1 இந்த முறையில் அடிக்கிறக்கலாம். இதை மாற்றி கூட நீங்கள் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸு, அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்தது பயாலஜி, அடுத்தது மேக்ஸாக கூட இருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, அடுத்தது பயாலஜி, அடுத்தது மேக்ஸு, அடுத்தது ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி 4 வழிகள் இருக்குது. 4 வழிகளில் எப்படி வேணாலும் நீ மாற்றி மாற்றி அடிக்கிறக்கலாம். இப்போ பார்த்துக்கோ, ஆக 10 வழியிலே எத்தனை பயன்படுத்தும் வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை பார்த்துக்கோ, நம்ம அடுக்கிற 4 முறை 4 ஃபேக்டோரியல். இப்போ மேக்ஸ் ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை பயாலஜியை வச்சுக்கலாம். அந்த அலமாரியில் எடுக்கிற 4 முறை வர்றதுனால அது 4 ஃபேக்டோரியல். இப்போ மேக்ஸ் எத்தனை டைம் வந்திருக்கு, 4 புக்கு வந்திருக்கா, அதனால் அதில் வர 4 ஃபேக்டோரியல். ஃபிசிக்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோ, 3 புக் இருக்குது, 3 ஃபேக்டோரியல். கெமிஸ்ட்ரி 2 புக்கு இருக்குது, 2 ஃபேக்டோரியல். பயாலஜி ஒரே ஒன்று தான் இருக்குது, 1 ஃபேக்டோரியல். அதனோட வேல்யூ 1ங்கிறனால அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, இல்லை போட்டுக்கிட்டனால தப்பு இல்லை. இந்த ஃபேக்டோரியல் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க என்ன வருது, 4 ஃபேக்டோரியல்லாம் 24 இன்ட்டு 24 இன்ட்டு 6 இன்ட்டு 2 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணினா உனக்கு என்ன வருது, 6912 வழிகளில் நம்ம இந்த புத்தகத்தை ஒரு அலமாரியில் அடுக்கலாம் அப்படிங்கிறது முடிஞ்சு. தேங்க்யூ.